தரீக்கத்தில் எந்த இமாம்கள் வாழ்ந்து காட்டினார்களோ, எந்த இமாம்கள் எப்படி சூபியாக்கள் வாழ்ந்து காட்டினார்களோ அவர்களை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அவர்கள் ஏன் இந்த தரீக்கத்தை பின்பற்றி சொன்னார்கள்? குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக வச்சுத்தான் அவர்கள் பின்பற்றும்படி சொன்னார்கள். ஆகையினால நாங்க குழம்பிக் கொள்ளவோ, பிரச்சனைப்பட்டுக் கொள்ளவோ, சண்டை பிடிச்சுக் கொள்ளவோ, அடிச்சுக் கொள்ளவோ, அவனுக்கு இவனுக்கு நோட்டீஸ் அடிச்சுக் கொள்ளவோ, அப்படி சண்டை பிடிச்சுக் கொள்ள அவசியம் இல்ல. அல்லாஹ்வுடைய ஹக்கான ஒரு தரீகா, ஜிக்ருடைய மஜ்லிஸுடைய தரீகா, தௌபாவுடைய தரீகா, ஸலவாத்துடைய தரீகா, அதே போன்று இஸ்திக்ஃபாருடைய தரீகா, யா லத்தீஃபுடைய தரீகா, ஹிஸ்புகளுடைய தரீகா, காலமால ஜிக்ருடைய தரீகா, குர்ஆனுடைய அற்புதமான துஆவுடைய தரீகா, குர்ஆனுடைய அற்புதமான சூறாக்களுடைய தரீகா, குர்ஆனில் வருகின்ற அற்புதமான ஆயத்துடைய துஆவுடைய தரீகா, இப்படியான சிறப்பான இந்த தரீகத்தில் யாரும் சந்தேகப்பட அவசியம் இல்லை. யாரும் சந்தேகப்பட அவசியம் இல்லை. ஆகையினால குர்ஆனை ஓதுறோம், ஹதீஸை பின்பற்றுகின்றோம், துஆவை ஓதுகிறோம், தௌபா செய்கின்றோம், இஸ்திக்ஃபார் செய்கின்றோம், ஸலவாத் ஓதுகின்றோம், துஆக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒத்துமையான இத்திஃபாக்காக நாம் இருந்து ஒத்துமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன பரக்கத் இருக்குது? நாம ஏன் சந்தேகப்படணும்? நமக்கு உள்ளத்திலேயே இதெல்லாம் ஒண்ணும் இல்ல போல, ஹதீஸ் ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க, குர்ஆன் ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க, நம்ம இதை பின்பற்றி யாரும் சந்தேகப்பட அவசியம் இல்லை. எனவே நம்முடைய கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், முன்னால் வாழ்ந்த முத்தகீங்கள், முன்னால் வாழ்ந்த முஹ்சினீன்கள், முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் எல்லாம் இதற்கு தகுந்த ஆதாரங்களை வச்சு பின்பற்றும்படி சொன்னார்கள். அல்லாஹ் அந்த ஒரு கிருபையினால், நான் ஏற்கனவே குத்பாவிலே உங்களுக்கு சொன்னது போன்று, நல்லடியார்களை, சாலிஹீன்களை நீங்க எதுகால் வரை பின்பற்றுகின்றீர்களோ உங்களுக்கு பரக்கத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எப்ப நீங்க அந்த கதவை மூடுறீங்களோ, எப்ப அந்த பெரியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற, சாலிஹீன்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ரெஸ்பெக்ட், கண்ணியத்தை நீங்க எப்ப விடுகிறீங்களோ, அப்ப பரக்கத்துக்கு பதிலாக, அல்லாஹ்வுடைய சகீனத்துக்கு பதிலாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு பதிலாக நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு இடையிலே நிச்சயமாக சூஉல் ஹாத்திமா மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் பஞ்சங்களும் ஃபக்ருகளும் உங்களுக்குள்ளே நிச்சயமாக வரும் என்பதை உறுதியாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்ப ஆசைப்படுகிறேன். ஏனென்றா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த திக்ரில் அவுலியா தன்சிலுர் ரஹ்மா. இமாமுனா ஜுனைத் ரஹ்மத்துல்லாஹ், இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாமுல்லா அபூ ஹனீஃபா, அப்படிப்பட்ட 100க்கும் 200க்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஜுனைத் இமாம சொன்னா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, இப்னு சிரீன் இமாம சொன்னா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, சிர்ரு சகத்திய சொன்னா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, ஹஸனுல் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அப்படியான இமாம்கள், அப்படியான சூஃபியாக்களுடைய வழிதான் தரீக்கத்துடைய வழி. எனவே அந்த நல்லடியார்களை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய சகீனத், ரஹ்மத் உங்களுக்கு இறங்கிக் கொண்டே இருக்கும். எப்ப நீங்க அது கூடாது, தேவையில்லை என்று விடுகிறீர்களோ, அல்லாஹ்வுடைய சகீனத்துக்கு பதிலாக பிரச்சனையும் குழப்பமும் ஃபித்னாக்களும் இன்னும் பஞ்சங்களும் நஷ்டங்களும் தான் ஏற்படுமே என்று அல்லாஹ்வுடைய பரக்கத் ஏற்படாது. ஆகையினால குர்ஆன் ஓதினா பரக்கத், ஸலவாத் ஓதினா பரக்கத், இஸ்திக்ஃபார் செஞ்சா பரக்கத், தௌபா செஞ்சா பரக்கத், அல்லாஹ்வுடைய துஆ கேட்டா பரக்கத், திக்ர் செஞ்சா பரக்கத். எவ்வளவு பரக்கத்தான வாழ்க்கை! அது வேணாம்னு யாராவது புத்தி உள்ளவர் சொல்வானா? எனவே இந்த பரக்கத்தான வாழ்க்கையை பின்பற்றி நாம் ஒளி வாழ்கின்ற பையத்து பெற்ற சாதுலியா தரீக்கத்திலே நிரந்தரமாக வாழ்வதற்கு அல்லாஹ் முதல் நீங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக, அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அல்லாஹ் அந்த மேலான பாக்கியத்தை குறிப்பாக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நான் உள்ளத்தில் எப்பவும் பூரிப்படைவதுண்டு சீனங்கோட்டையை நினைச்சு. ஏனென்றா இந்த சீனங்கோட்டை சாதுலியா தரீக்கத்தின் கோட்டை என்று யார் சொன்னாங்களோ தெரியல, நானும் சும்மா சொல்லிக் கொடுறேன், நீங்க சொல்றது நானும் சொல்லிக் கொடுறது. ஆனா சில நேரத்தில் சீனங்கோட்டையில பிரச்சனையாம் சொன்னா எங்கட கல்பு வேகும். ஏண்டா அவ்வளவு நீங்க ஒத்துமையான மக்கள், சகோதர வாஞ்சையோடு வாழ்கின்றவர்கள், தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு பள்ளி நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றவர்கள், எப்பவும் உலமாக்களை கண்ணியப்படுத்துகின்றவர்கள், குலபாக்களை சாதாத்துமார்களை கண்ணியப்படுத்துகின்றவர்கள். அப்படியான ஒரு சிறப்பான ஊர். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளை சீனங்கோட்டையில பார்த்தா மற்ற ஊரில் உள்ளவங்க பொறாமப்படுவாங்க. அவ்வளவு துப்பராக நீங்களுடைய மஸ்ஜிதுகளை வச்சிருக்கிறீங்க, ஜாவியாக்களை கண்ணியமாக வச்சிருக்கிறீங்க, தினமும் ஓதல்களும் திக்ருகளும் ஸலவாத்துகளும் நிறைந்த ஒரு ஊர்.
இத நிரந்தரமாக இருக்குகின்ற நிர்வாகிகள், உலமாக்கள், படிச்சவர்கள் எல்லோரும் இது தொடர்ந்து வாலிபர்கள் எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஆசை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் செய்தனா அபுல் ஹசன் சாதிரி மாமுடைக்கு முன்னால வச்சு அவங்களோட ஹலரத்துல வச்சு அவங்களோட ஹலராவுல வச்சு நான் துஆ கேட்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு அந்த செல்வ சௌபாக்கியத்தை நீடூழி வைக்க வேண்டும். அல்லாஹ் உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒத்துமையோடு சந்தோஷமாக சகீனத்து நிறைஞ்ச பரக்கத்து நிறைஞ்ச அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் நிறைஞ்ச ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு நிறைஞ்ச ஷேகுமாருடைய பரக்கத்து நிறைஞ்ச ஊராக இந்த ஊர் அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, இங்க வந்திருக்கின்ற எத்தனை இஹ்வான்கள் தூரமான இடத்திலிருந்து வந்திருக்கிறான். கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பிலிருந்து வந்திருக்கிறான். அதே போன்ற கம்பல போன்ற பல பகுதியிலிருந்து இஹ்வான்கள் வந்திருக்கிறான். இனி கொழும்புல நான் வந்தா எனக்கு பின்னால் இஹ்வான் வந்து கொழும்பு சொல்ல தேவையில்லை. பானம் துறை அல்ல செல்ல உள்ளவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஏன் வந்தீங்க? சாப்பாட்டுக்கா? இல்ல. எல்லாரோட ஒரே நோக்கம், சீனங்கோட்டையில மனாக்கிப் மஜ்லிஸ் நடக்குது, மாபெரும் ஒரு இஜ்திமா நடக்குது. அபுல் ஹசன் சாதிரி மாமா நினைச்சு அதுல நாங்க பங்கு பற்றி அவங்களோட பரக்கத்தை எடுத்துக்கோ. சாப்பாடு எல்லாம் வீட்டுல இருக்குதானே. அப்படி ஒரு நியத்தோடு உங்களோட சஃபரை நீங்க மேற்கொண்டு வந்திருக்கிறீங்க. இதுக்கு என்ன கூலி கிடைச்சும்? நீங்க பணத்திற்காகவோ உங்களோட குடும்பம் யாரும் சீனங்கோட்டையில இல்ல, கொடுக்கல் வாங்கல் பண்ண இங்க பிசினஸ் பண்ண வரவும் இல்ல, அல்லது உங்க ஆச்சி அம்மா மச்சான் சாச்சா பெரியப்பா அப்படியும் இல்ல. ஏன் வந்தீங்க? அல்லாஹ்வுடைய zikriல கலந்து கொள்ளணும், அபுல் ஹசன் சாதிரி இமாமுடைய விருதுல கலந்து கொள்ளணும், அவங்களோட ஹுப்ப அடைஞ்சு கொள்ளணும், நல்லடியார்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சும்? என்ன கிடைச்சும்? சாப்பாடு கிடூர் ஸ்பார்ஸ்ல தருவான், வான் எடுக்க வேணாம், அது இல்ல உங்களுக்கு கிடைச்சும். நாளை கியாமத்தில் அல்லாஹு தபாரக வ தஆலா உங்களுக்கு என்ன தரப்போறான்? மலாயிக்கத்து மார்க்கத்தில் அல்லாஹ் பெருமை பாராட்டுவான். இவங்க குடும்பங்களுக்காக வர இல்ல, பிசினஸுக்காக வரவில்லை, என்ற திக்ருடைய மஜ்லிஸ்ல கலந்து கொண்டாங்க, அவங்களோட பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீங்க ஷாஹிதுகளாக இருந்துக்கோங்க. அப்ப மலாயிக்கத்துமார்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ் அவட பாவத்தெல்லாம் மன்னிச்சு முடிச்சாச்சு, இன்னும் நன்மை இருக்குது, யாருக்கு கொடுக்க? வாப்பமாட கொடு. அவட எங்கட வாப்பமா வரையில இடத்துக்கு அல்லாஹ் சொல்றான், சரி அவங்க மன்னிச்சிட்டோம், இன்னும் நன்மை இருக்குது கொடுக்கதற்கு. அப்ப யாருக்கு கொடுக்க? அவங்களோட பெற்றோர்களுக்கு கொடுக்க. ரப்பே பெற்றோர்களுக்கும் கொடுத்தாச்சு, இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அப்ப யாருக்கு கொடுக்கிறது? அவங்களோட ஜீரான் அல்லசலுக்கு கொடுங்க. மட்டக்களப்பி நீங்க வந்திருக்கீங்க, இங்க நீங்க zikr செஞ்சீங்க, வாப்பா அம்மா அங்க இருக்கிறாங்க, நானா தம்பி அங்க இருக்கிறாங்க, தாத்தா தங்கச்சி அங்க இருக்கிறாங்க, நீங்க இங்க zikr செய்றீங்க. அந்த zikரோட கரண்டால அங்க உள்ளவங்களோட பாவம் மன்னிக்கப்படுகிறது. அப்ப என்ன நோக்கமோ? நல்ல நோக்கத்தோட வந்திருக்கீங்க. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இத்தனை பேருடைய பாவத்தை மன்னிச்சு போட்டு மலாயிக்கத்து கேட்கிறாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் ஒருத்தர் வந்து அப்படி சுத்திட்டு போனார் ஹல்காவு கிட்ட, வரவும் இல்ல மனுஷன், ஹல்காவுக்குள்ள நுழையவும் இல்ல, சும்மா என்ன பண்ண zikr நடக்குதா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாஹ் சொல்றாங்க, ஆஹ்னு சொல்றாங்க, அல்ப சும்மா நின்றாரு, zikr செய்யவும் இல்ல மனுஷன், பார்த்துட்டு போய்த்தாரு. யா அல்லாஹ் இவருக்கு என்ன செய்யறது? இவருக்கு கொடுக்கிறதா கொடுக்கிறது இல்லையா? சாப்பாடு அனுப்பிடுறா சும்மா. அல்லாஹ் சொல்லுவான், இல்ல அவனையும் நீ மூதேவியாக நான் ஆக்க மாட்டேன், அவனையும் நான் ஸ்ரீதேவியாகத்தான் ஆக்குவேன், அவனுக்கும் என்னுடைய நன்மைகளே பங்கு இருக்கிறது, அவனை நான் மூதேவியாக ஆக்காம இந்த zikruடைய பரக்கத்தினால் அவனை நான் ஸ்ரீதேவியாக ஆக்குவேன் என்று அல்லாஹு தபாரக வ தஆலா இப்படியான ஒரு மஜ்லிஸை பார்த்து யாருக்காவது சொல்லலாமா பிதாத்து ஷிர்க்கு கூடாது, அதை ஏன் செய்றீங்க, ஹதீஸ்ல இருக்குதா குர்ஆன்? ஏங்க இந்த கேள்வி வருகிறது? வரக்கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாம் அதப ஒழுக்கமாக நம்முடைய தரீக்கத் மசாயிமார்கள் சொல்லித் தந்த முறைப்படி வாழ்ந்து தரீக்கத்தை பின்பற்றி ஒழுகி நடந்து எந்த கலிமாவுக்காக எங்க வாழ்க்கையை நாம் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, எந்த zikruக்காக எங்க வாழ்க்கையை நாம் தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறோம், எந்த zikruக்காக நம்முடைய மூச்சுகளை மேலே எடுத்து விட்டோமோ, எந்த zikruக்காக நாம் குனிஞ்சி வணிஞ்சி வழங்கி நம்முடைய நெஞ்சங்கள் எல்லாம் உயர்த்தி எந்த கை கரங்களை உயர்த்தினோமோ, அந்த zikr நம்முடைய மௌத்துடைய வேளையிலே அல்லாஹ் நம்முடைய நாவுகளுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. எந்த நல்லடியார்களை, சாலிஹீன்களை, நபிமார்களை, சஹாபாக்களை, அஹ்லுல் பைத்துகளை நேசம் வச்சிருக்கிறோமோ, இவங்க தான் நிச்சயமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போகக்கூடியவர்கள். அவர்களை நேசம் வச்ச ஒரே காரணத்தினால் அல்லாஹ் எங்களையும் அவர்களோடு சேர்ந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு அல்லாஹ் அனுப்புவதற்கு பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிஷத்துக்கு இன்ஷா அல்லாஹ் எங்கட அலைமௌலானா பேசுவாங்க. அது முடிஞ்சதுக்கு இன்ஷா அல்லாஹ் பள்ளி சங்க தலைவர் தேசபந்து அல்ஹாஜ் நௌஃபல் ஜாபிர் அவர்களும் சில நிமிடங்கள் உங்களுக்கு முன்னால பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். 9 மணிக்கு முடிச்ச வேண்டி இருக்குது. ஆகையினால் இந்த நிமிடத்தில் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் தாமதிச்சு செல்லுமாறு பண்பாக வேண்டிக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன். அம்மா பஅத்.
فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام.